மீ டிவி பல வருஷமாக இது எப்போ வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு தடவையும் நான் ஷாமிலேருந்து யாரையாவது மீட் பண்ணல, கான்வர்சேஷனே எப்படி இருக்கீங்க, மீ டிவி எப்போ வருது அப்படின்னு தான் ஒருத்தரையும் போயிருக்கு. ஸோ ஃபைனலாக இப்போ இந்தியாவுக்கு மீ டிவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த மீ டிவி பாக்ஸ்க்கு பிளாஸ்டிக் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து நிறைய பபிள் ரேப், ஸ்டைரோஃபோம், ஃபைனலாக மீ டிவி பார்க்க நல்லா இருக்குது. பட் இதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வருவோம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ரிமோட், அதுக்கடுத்து ஸ்டாண்ட்ஸ் நல்லா சாலிடாக ஹெவியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு டிவியை சப்போர்ட் பண்ணணும், ஸோ ஹெவியாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இங்கே. ஸோ இப்போ அதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு இப்போ டிவியை டர்ன் ஆன் பண்ணலாம். மீ டிவி க்ளோஸில் பார்க்கல ரொம்ப தின்னாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட தின்னஸ்ட் ஏரியாஸில் வெறும் 4.9 mm உங்கள் ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட கம்மியான திக்னஸில் தான் வருது. ஸோ இப்போ அடுத்து என்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கல, பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க போர்ட்ஸ், ரெகுலர் போர்ட்ஸ் ஃபார் ஆடியோ வீடியோ இன்புட், அப்புறம் ஆப்டிக்கல் ஆடியோக்கு ஒன்று, அப்புறம் ஆண்டனா கூட இந்த டிவியில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தூர்தர்ஷன் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ப்ராபப்ளி பார்க்க போகிறதில்ல நீங்கள், பட் ஸ்டில் ஒரு பிராண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் ஜாக் இருக்குது, பில்ட்-இன் சப்போர்ட் ஃபார் 2.4 and 5 GHz வைஃபை. அப்புறம் ரைட்டில் பார்த்தா 3 HDMI போர்ட், 2 USB போர்ட். இங்கே ஒரு USB 2.0 ஒரு USB 3.0 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 3.0 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா சில நேரம் எஸ்பெஷலி டிவி ஆக்சசரிஸ் 2.0 மட்டும்தான் ஒர்க் ஆகும், 3.0 இஷ்யூஸ் கொடுக்கலாம். அதனால ஷாமிங்க கொஞ்சம் சேஃபாக ஒரு 2.0 ஒரு 3.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு கீழே வந்துட்டு ஒரு கிளிக்கபிள் பவர் பட்டன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. இப்போ ரிமோட்டை பார்க்கல கொஞ்சம் திருப்பியும் சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு கிளிக்கபிள் சென்டர் பட்டன், அதை சுற்றி 4-way நேவிகேஷனுக்கு. அதுக்கு கீழே ரெகுலர் ஆண்ட்ராய்ட் பட்டன்ஸ். ஆனால் இங்கே வந்துட்டு ஹோம் கீயை லெஃப்ட்டில் கொடுத்து பேக் கீயை சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கையிலே இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. ஏன் நம்ம பல வருஷமாக பழகின ஹோம் கீயை சென்டரை ஏன் இங்கே மாற்றிருக்காங்கன்னு தெரில. எனிவே அதுக்கு கீழே வால்யூம் பட்டன்ஸ். சரி, இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த ரிமோட் இதெல்லாம் விட்டு இப்போ நம்ம டிஸ்பிளே பேனலுக்கு வருவோம். ஏன்னா அதை தான் கேட்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஸோ எனிவே இது ஒரு 4K பேனல்ஸ், ரெசல்யூஷன் 3840x2160, HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது ஒரு LED பேனல். இதில் எந்த லைட் ப்ளீடிங் இஷ்யூஸும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணல இது வரைக்கும். பிளாக்ஸ் நல்லா டார்க்காக இங்கியாக இருக்குது, கலர்ஸ் நல்லா பஞ்சி, நல்ல சேச்சுரேஷனோடு இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு நாங்கள் பார்த்த டைம் வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் தெரிஞ்சுது. ஸ்பீக்கர்ஸும் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உள்ள 4 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் பில்ட்-இன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைஸ் டிவியில் அவ்வளோ கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். வால்யூம் லெவல்ஸும் பேஸும் கூட இதில் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து ஜென்ரலாக டிவின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ். ஷாமி இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பேட்ச் வால்னு சொல்லிட்டு. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்லணுன்னா இது ஒரு கண்டென்ட் அக்ரிகேட்டர் மாதிரி இருக்குது. நிறைய ரீஜனல் அப்புறம் இங்கிலீஷ் கண்டென்ட்ஸும் இங்கே இருக்குது. சோனி லிவ், ஹங்காமா ரெண்டுமே ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க இந்த டிவியில். மற்ற ஆப்ஸும் நம்ம வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஷாமி இந்தியாவில் இருக்கிற கண்டென்ட் ப்ரொவைடர்ஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய வேல்யூ எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. இது உள்ளே நாங்கள் இது பேசிக்காக என்ன ஆண்ட்ராய்டாக என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கல. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் 6.0 மார்ஷ்மெலோ மேலே ஷாமி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர்னு பார்க்கல இது ஒரு குவாட் கோர் AMLogic ப்ராசஸர், 2 GB RAM, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி இதோட நான் இன்னும் டீட்டெயில்டாக செக் பண்ணி அதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கணுமா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ஒரு டிவின்னு வாங்கல, இதில் பெருசாக ஒரு AMLogic ப்ராசஸர் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வெறும் ஆண்ட்ராய்ட் 6.0. பட் காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா TCL ஆண்ட்ராய்ட் 5.1 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க டிவி வந்து வூ. அதில் வந்து ஆண்ட்ராய்டே கிடையாது, ஆப்பரா ஸ்டோர் கொடுக்குறாங்க, LG WebOS கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக எந்த டிவிலையுமே ஸ்மார்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அவங்க பில்ட்-இன் பண்ணி கொடுக்குறது பெருசாக ஒன்று ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ சாம்சங், LGலலாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து ஆப் செலெக்ஷன் கிடையாது. இல்லை இப்போ TCL மாதிரி பிராண்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் கொடுத்தா அதில் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு டிவி வாங்குகிறோன்னா 3000 ரூபாய்க்கு ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக்கோ இல்லை ஒரு க்ரோம் காஸ்ட்டோ வாங்கினோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்மார்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு பெருசான முக்கியத்துவம் என்னுடைய டெஸ்டிங்கில் கொடுக்கணுமா வேணாமா? உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் அது இதுக்கு மேலேயும் டெஸ்ட் பண்ணணும் இன்டெப்த்தாக அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறோம். இல்லைனா என்னோடய லாஜிக் இது தான், அந்த லாஜிக் கரெக்டாக இல்லையா திருப்பியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ எனிவே
இங்கே வந்து எனக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி. அது நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் லைட் ப்ளீடிங் எதுவும் இல்லை, கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஸோ அது இங்கே Xiaomi நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். இந்த வீடியோவும் நாங்கள் எம்பார்கோவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடி எங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்ச டயத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் என்னென்னு இந்த பாயிண்டில் எங்களுக்கு தெரியாது. பட் கெஸ் பண்ணணுன்னா இது 45,000 ரவுண்டாக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா இப்போது அதோட காம்படிஷன் அந்த மாதிரி டிவிஸ் ஃபோன்ஸ்னே வருது வேலை, அந்த மாதிரி டிவிஸ் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணல இது ஒரு 5,000 சீப்பராக இருக்கும். Xiaomi ஜென்ரலாக அவங்க காம்படிஷனோட கொஞ்சமாவது கம்மியாக தான் விற்கிறாங்க. எனிவே அஃபிஷியல் ப்ரைஸிங் எங்களுக்கு தெரிய வந்தோன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அப்படியே செக் பண்ணல பக்கத்தில் அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும், அதையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. Mi TV பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லைனா இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருப்பியும் உங்கள் கருத்துக்களை எங்கே சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் Mi TV பற்றி வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதையும் சொன்னீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் ஸ்டில் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். எனிவே அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.